வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி காரணத்தை ஆராய களமிறங்கும் முதல்வர் ஸ்டாலின். காலை வாரிய பிரச்சாரங்களும் காலை வாரிய கழக உடன்பிறப்புகளும். ஆமாங்க, அதிருப்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல, உனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலின் போது வாடிக்கை தானாம். ஆனா இந்த முறை கழக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் முன்னணி தலைவர்களுக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்றதும் முற்றுகை இடுறதும் பொதுமக்களுடன் சேர்ந்துகிட்டு வர வேட்பாளரை விரட்டி அடிப்பதும் அதிகரித்து இருக்கிறதாம். ஏன் கழக கண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சமரசமாகல அப்படின்னு யாரு இவங்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு முதலாக கழக உடன்பிறப்புகளுடைய காண்டுக்கு என்ன காரணம் என்று ஆராய போறாங்களாம். ஏன்னா எத்தனையோ முறை தேர்தல் நடந்திருக்குது, புதியவர்களுக்கு வாய்ப்பு பழையவர்களுக்கு வாய்ப்பு என்று எப்போதும் மாறி மாறி தான் வரும். ஆனா இந்த முறை டி நகர்ல ஏற்கனவே இருந்த கருணாநிதிக்கு சீட் கொடுக்காம இப்ப புதியவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, கருணாநிதியுடைய அண்ணன் கொடுத்துருக்காங்க. அவர் தெளிவா மீடியாவில் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு அவரு? எங்க அண்ணன் மகனுக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், திமுக நல்லாட்சி 5 ஆண்டு காலம் கொடுக்கல, மீண்டும் அந்த மக்களுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல, என்னை கட்சி விட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது, ஸ்டாலின் ஐயாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ற விஷயமானது போய் சேரல, அவருக்கு எந்த விஷயமும் போய் சேராத காரணத்தினால தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குது, அதிகப்படியான பெண்கள் பாதிப்படைகின்றார்கள், அந்த பெண்ணுடைய பாவத்தை நான் சம்பாதிக்க விரும்பல, முதலமைச்சர் கொண்டு போகலான்னு பார்த்தா கூட எவனும் பேச விட மாட்டான், கெட்டு அணுக விட மாட்டான். ஸோ பெண் பாவம் பொல்லாதது, இந்த கட்சியை அழிச்சிடும், அதனால இந்த 5 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த பெண்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது, நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நகர்ப்புறங்களா இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். அது நகை போட்டு போனாலும் பரவாயில்ல, நீ கல்லூரிக்கு போனாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் சரி பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதை திமுகவுடைய எம்எல்ஏவே பாத்தீங்கன்னா பிரச்சாரமா பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு கழக உடன்பிறப்புகள் ஏன் காண்டானாங்க அப்படின்னு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டாவது, வழக்கம் போல எப்போதுமே சரி திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கிறவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், அந்த 5 வருஷத்துல எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஆனா அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு, அதான் திமுக எடுக்கக்கூடிய பெரிய அஸ்திரம். ஆனா இந்த முறை பாஜக மீது பழி போட்ட அஸ்திரமானது எடுபடவே இல்லை. எடுபடாம போனதுக்கு என்ன காரணம், எங்கே நாம தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆராய போறாங்களாம். உதாரணமா சொல்லணும்னா, சிம்பிளான விஷயங்க, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அதுக்கு திமுக சொல்லுகின்ற 2 விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னு மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு நல்கல, 2வது பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஆனா சாமானிய மக்களுக்கு கூட தெரியும், தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அந்த மோடியை கேட்டுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தியா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நாங்க இணக்கமா இருப்போம், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய நிதிகளை பெறுவோம், அதன் மூலமாக நலத்திட்டங்களை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. ஆனா அன்னைக்கு மோடியை எதிரியா காட்டித்தான் 2021 தேர்தலில் நின்னாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது மோடி பணம் கொடுத்தா, மோடி ஒத்துழைப்பு நல்குனா நாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு என்ன சொன்னீங்களா? அது மட்டும் கிடையாது, எங்களால எல்லாமே வெட்டி முடிச்சிட முடியும், அறுத்து தள்ளிட முடியும் அப்படின்னு வீரசூரன் மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க. குறைந்தபட்சம் நீட்டா ஒத்த கையத்தில் நீக்குன்னு சொன்னீங்க, நீக்கினீங்களா அப்படின்னு விவரமா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது, பாஜக மீது பழி போட்டது எடுபடவே இல்லையாம. சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நேத்து தான் பார்லிமெண்ட்ல தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட மசோதாவை ஒட்டுமொத்தமாக தோக்கடிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள். மசோதாவுக்கு ஆதரவாக 298 எம்பிக்கள் வாக்களிச்சாங்க. 326 இருந்தா பெரும்பான்மை கிடைச்சிருக்கும். அதற்கு பிறகு அந்த சட்டம் எல்லாம் பாஸ் ஆயிருக்கும். ஆனால் இப்ப ஏன்டா இதை தோக்கடிச்சிங்க அப்படின்னு திமுக கிட்ட கேட்கும் போது, இந்த தொகுதி மறுவரையறை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டிலிருந்து எவனுமே சரி பிரதமர் ஆக முடியாது. ஏன் ஒரு படி மேல போய் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே பிரதமர் ஆக முடியாது, வட இந்தியாவில் இருக்கிறவங்க தான் பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றாராம்.
அதுக்கு பாஜகவிலிருந்து அதிமுகவிலிருந்து என்ன குரல் எழும்புது அப்படின்னு சொல்லுகின்ற போது சிதம்பரம் பிரதமர் ஆகணும்னு நினைச்சாரு, அதை தடுத்தது யாரு? ஜி.கே. மூப்பனார் பிரதமர் ஆக வேண்டும் என்று நினைச்சாரு, தடுத்தது யாரு? ஸோ தமிழனுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் தடுத்து நிறுத்தினதே இந்த திமுக தான். அப்துல் கலாம் அட சாமிய 2வது முறையாக ஜனாதிபதி ஆகணும் நான் போட்டிடுறேன் அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் ஆதரவு கேட்டார். கலைஞர் என்ன சொன்னாரு? நாங்க உங்களை ஆக்க முடியாது, நாங்க சோனியா காந்தியுடன் பேசி எதிர்கட்சி வரிசையில ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கோம், அவங்கள தான் நாங்க ஆதரிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஸோ ஜனாதிபதியாக அப்துல் கலாம் ஆவறதுக்கு முதல் முறையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதரித்து வாக்களிக்கல. 2வது முறை வாய்ப்பு கேட்டார், அந்த 2வது முறையும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் போய் ஜனாதிபதி ஆகிறதுக்கும் ஆதரவு கிடையாது, பிரதமர் ஆவதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது. ஏன் லேட்டஸ்டா சிபி ராதாகிருஷ்ணன் அவரு துணை ஜனாதிபதி ஆகிறாரு, அவர் ஆதித்து ஓட்டு போட்டாங்களா இங்க? அப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போய் பிரதமர் ஆகிறதுக்கு இந்த தொகுதி மறுவரையானது தடையா இருக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான விஷயம். இவங்க சொல்றதுக்கும் களத்துல இவங்க நடந்துக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குதா? பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதனால இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மசோதா மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா பாஜக செல்வாக்கு கூடிடும் என்ற உள்நோக்கம் தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். தமிழர் நலன், தமிழ் நிலம் இவற்றை பற்றி பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் இண்டி கூட்டணியில் இருந்தார். ஸோ அந்த கூட்டணியில ஆட்சி அதிகாரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்காக சிறப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் பலன் அடைகின்றார்கள் என்றால் நாங்க கொண்டு வந்த திட்டமே இதான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? கல்விக்காக, கட்டமைப்புக்காக, விவசாயத்துக்காக, இல்ல விளைபொருள் விற்பத்திக்காக, தொழில்துறைக்காக யாராவது ஒருத்தர் திமுகவால கூட்டணியில 18 ஆண்டு காலம் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற போது நாங்கள் பலன் பெற்றோம் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? திமுக ஆட்சியில இதான்பா மத்திய அரசாங்கத்திலிருந்து கொண்டு வந்த திட்டம் என்று சொல்லி பலன் அடைஞ்சவங்க யாராவது சொல்ல முடியுமா? ஸோ மொத்தத்துல இங்க அதிகாரம் என்றாலே வந்து தமிழனுக்குலாம் கிடையாது, தன் குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு தான். அதற்காக மட்டும்தான் திமுக வேலையை பார்க்குமே என்று தமிழ் மக்களுக்காக எப்போதும் வேலை பார்த்ததே கிடையாது. அதனால தொகுதி மறுவரையறைய எதிர்ப்பது சுயநலமே அன்றி பொதுநலம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு கிராமப்புறம் வரைக்கும் வந்து கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை. எந்த மாணவனும் எந்த மாணவியும் இந்த போதைப் பொருளிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. இதுக்கு மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறது இங்க தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் திமுக காரன் சொல்ற விஷயம் என்ன இருக்குது? ஆனா குஜராத்தினுடைய துறைமுகத்தின் வழியாகத்தான் நம்ம தமிழகத்துல வந்து போதைப் பொருள் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால குஜராத் முதலமைச்சர் யார் இருந்தது? மோடி. குஜராத் யாருடைய மாநிலம்? அமித்ஷா மோடியுடைய மாநிலம். ஸோ குஜராத்தில் மட்டும் போதைப் பொருள் ஊடுருவு இல்லை என்றால் நம்ம தமிழகத்தில் போதைப் பொருளே இருக்காது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல குஜராத் அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்துக்குள்ள ஊடுருவுகின்ற விஷயத்த குஜராத் அரசாங்கம் வந்து தடுக்கட்டும். ஆனால் நம்ம தமிழக எல்லையில காவல்துறை இருக்கா இல்லையா? ஒவ்வொரு தெருவிலையும் காவல்துறை இருக்கா இல்லையா? இன்னைக்கு பள்ளிக்கூடம் அருகிலும் சரி, கோயில் அருகிலும் சரி, ஒவ்வொரு தெருவிலும் சரி கஞ்சா விற்பதை யார் தடை பண்ணிருக்கணும்? யார் பிடிச்சிருக்கணும்? யார் உள்ள தூக்கி வச்சிருக்கணும்? தமிழக காவல்துறை தானே. உங்ககிட்ட தானே இருக்குது சட்டம் ஒழுங்கு. ஸோ பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலும் அலட்சியம், சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. கஞ்சா போதைப் பொருள் வசதி ஏகப்பட்டவையா இருக்கிறது. அதனால எப்ப பார்த்தாலும் எதற்கு வேண்டுமானாலும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி கை காட்டுகின்ற, திசை திருப்புகின்ற அரசியலானது, பிரச்சாரமானது இந்த முறை தமிழக அரசியல் களத்துல எடுபடவே இல்லை. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே தந்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றாத காரணத்தினால இப்ப புதுசா தந்த தேர்தல் வாக்குறுதியை மக்கள் நம்புற மாதிரி இல்லை. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, டிவியிலும் சரி, பொது தளத்திலும் சரி, சமூக வலைத்தளத்திலும் சரி, இப்ப கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதியை முழுக்க முழுக்க விளம்பரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. ஏற்கனவே சொன்னதை அவங்க நிறைவேற்றி இருந்தாங்கன்னா இந்த முறை சொன்ன உடனே கற்பூரம் போல மக்கள் மத்தியில பத்திக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றையும் விட தேசிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தேர்தலில் ரொம்ப இணக்கமா இல்லவே இல்லைங்க. திமுக தோல்விக்கு அது பெரிய விஷயம். மக்கள் மத்தியில எப்போதும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கருத்தை நம்ம உருவாக்கணும். என்ன தெரியுமா? பெரிய கூட்டணி, ஆளுமையில் நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கணும். அது திமுக எப்போதுமே செய்யும். ஆனா இந்த முறை ஸ்டாலினும்
நம்முடைய ராகுல் காந்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட பிரச்சாரம் பண்ண போறது கிடையாது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவும் ராகுல் வரல, தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் ராகுல் வரல. இன்னைக்கு தான் வராரு நம்ம ராகுல் காந்தி. அப்படியே வந்தாலும் சரி நாம ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறது கூட கிடையாது. மரியாதை நிமித்தமாக பிரச்சாரத்துக்கு ஒன்னா போலனா கூட 2 பேரும் மரியாதை நிமித்தமா சந்திக்க கூட போறது இல்லை. அந்த அளவுக்கு இந்த கூட்டணியானது இணக்கமா இல்ல. திமுக கூட்டணியில ரொம்பவே இணக்கமா இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன் தெரியுமா? திமுக பற்றி பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியல, இப்பதான் முதல் முறையா வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய துரோகிகள் என்ற விஷயமானது ஏற்கனவே 9 ஆண்டு காலமாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம அண்ணாமலை கூட அழகா சொல்லியிருந்தாரு பாருங்க, திமுக செய்திருக்கின்ற ஊழலுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எப்படிலாம் மக்கள் கிட்ட போய் தங்களை நல்லவனா காட்டிக்கிட்டு திமுகவை குற்றவாளியா காட்டுறாங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் திமுகவை தான் கேட்கணும். அதனால திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை திமுக கிட்ட கேளுங்க, அவங்க செஞ்ச ஊழலை அவங்கள கேளுங்க, எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லிவிட்டு திமுக ஊழலும் பண்ணிருக்குது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளே போட்டுடிக்கின்ற நிலைமை தான் இருக்குது. ராகுல் காந்தி மட்டுமே திமுகவுடன் நெருக்கமா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கட்சியும் இன்னைக்கு திமுகவுடன் நெருக்கமா இல்ல, தனித்தனியாக பிரச்சாரம் பண்றாங்க. சோ அத்தனை வேட்பாளர்களையும் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினாலும் எந்த இடத்திலும் சரி முதலமைச்சருடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் பண்ணல. இந்த கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தேர்தல் நடைமுறை இருக்கிறது. இந்த தேர்தல் நடைமுறையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்முடைய திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஒரே மேடை இருக்கிறாங்க. ஆனா அதுவே 2021 தேர்தல் பாருங்க, கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்துல முதலமைச்சர் பேசுறாருன்னா அந்த கூட்டத்துல கன்ஃபார்மா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த முறை தொகுதி பிரிப்பதில் இருந்தும், தொகுதி எந்தெந்த தொகுதி என்று இனம் காண்பதில் இருந்தும், தொகுதிக்கு செலவு செய்கின்ற காசு விஷயத்தில் இருந்து திமுக கரார் காட்டினதால கூட்டணி கட்சிகள் மத்தியில இணக்கம் இல்லை. அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கின்ற பொழுது நிறைய கோரிக்கை வச்சாங்க, நிறைய மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாங்க. சோ அதனால திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது. இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. பாஜக என்ற பூதம் இன்னைக்கு வருது நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லியே கடைசி வரைக்கும் இந்த தேர்தலில் எடுபடாம போனது பழைய கதை அல்லவா. அதனால சுவாரஸ்யமா மக்கள் கிட்ட போய் அது எடுபடல. அதனால இந்த முறை திமுக தோல்வி உறுதியாயிருக்கிறது. தோல்வின்றியப்பா யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்க வருகின்ற எல்லா கருத்து கணிப்பும் பாருங்களேன். இப்போ சென்னையில விஜயா திமுகவா அதிமுகவா களம் 3ஆக பிரிந்திருக்கிறது. குறைந்தபட்சம் சென்னை வட்டாரத்துல அதிமுகவே 4 இடங்கள்ல வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டெல்டா பகுதி திமுகவுடைய கோட்டை என்னைக்குமே சரி. ஆனா நேத்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க நம்முடைய கோலாகல சீனிவாசும் ஜேவி ஸ்ரீராம் அவர்களும். என்ன வந்திருக்கு ரிசல்ட்? அதே டெல்டா மாவட்டங்கள்ல கூட அதிமுக 22 தொகுதிகளுக்கு மேலாக கைப்பற்றது. டெல்டா மாவட்டங்களே அப்படி என்றால் மற்ற மாவட்டங்கள் அதோடு இல்ல. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரவா இருந்தது. ஆனா ஆதரவா இருந்தது என்று மக்கள் பிரச்சனையை பேசாம போனதுனால மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவையும் ஆளுங்கட்சியினருக்கு தெரியாம போயிடுச்சு. 2வது ஆளுங்கட்சியினுடைய அடாவடிகள், கட்ட பஞ்சாயத்துகள், நில அபகரிப்பு புகார்கள். 2வது திமுகவினரே விற்கக்கூடிய போதை பொருட்கள். ஏன்னா விழுப்புரம் பஸ்ல ஒரு பெண்மணி போறாங்க, அவங்க கிட்ட யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதிமுக ஆட்சியில எங்க பகுதியில கள்ளச்சாராயமே கிடையாது, இன்னைக்கு திமுக காரன் வந்திருக்கான் கள்ளச்சாராயத்தை விற்கிறான், இவனுக்கெல்லாம் நாங்க ஏன் ஓட்டு போடணும்? திமுக காரனே விற்கிறான், வேற யாரும் விட பரவாயில்ல. திமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, திமுக காரனே கள்ளச்சாராயம் விற்கிறான். இது சாதாரண படிக்காத பாமரா இருக்கக்கூடிய பெண் சொல்லுகின்ற வார்த்தை. அதனால யாருக்கு ஒன்னாலும் ஓட்டு போடலாம். ஆனா தயவு செய்து சொல்றேன், திமுக மட்டும் ஓட்டு போடாதீங்க. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் சரியான பிரச்சார யுக்தியை முன்னெடுக்கவில்லை, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கவில்லை. 4வது அரசியல் ஆளுமைகளை பிரச்சாரத்துல பயன்படுத்தவே இல்லை. கடைசியா ஒண்ணு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். திமுக தோல்விக்கு இதுதான் பிரதான காரணம் என்று திமுக நினைக்கிறது. ஏன் இது செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்கள் இந்த முறை திமுகவுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்கல. போன முறை பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்தலத்துல போடுவாங்க, உடனே அந்த எக்ஸ்தலத்துல போட்ட செய்தியை திமுக அதிமுகவுக்கு எதிராக அந்த ஊடகமானது பேசிடும். குறிப்பா சொல்ல போனோம்னா கார்த்தியா இருக்கலாம், சூர்யாவா இருக்கலாம்,
பிரகாஷ் ராஜா இருக்கலாம், ஏஆர் ரகுமான், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து திமுக ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த மாதிரி நடிகர்கள் யாரும் திமுக ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லை. இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவா இருக்கிறது. நான் ஒரு ஆள் பேசுறது எவ்வளவு தூரம் போகுமோ, ஆனா ஒரு நடிகர் பேசுகின்ற போது எவ்வளவு வீச்சு இருக்கும். ஸோ எனக்கும் நடிகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதனால இந்த முறை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருப்பதும், திமுக என்றாலே பிரச்சார களத்துல முதலாளர் நிற்கக்கூடிய வடிவேல் ஒதுங்கி நிற்பதும், ரெண்டாவது அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க தேர்தல் ஆணையம் மாற்றின பிறகு கூட, தேர்தல் ஆணையமானது மாற்றிவிட்ட பிறகும் பல போராட்டங்களுக்கு பிறகு ஏற்கனவே இந்த அதிகாரிகளை கூட்டின்னு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்கள் தரக்கூடிய நெருக்கடி தான். தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு திமுக என்ன தந்தது, என்ன செஞ்சது? அதனால அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக இருக்கின்றார்கள். ஸோ அந்த அரசு ஊழியர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஆஹா திமுக எதிராக அரசு ஊழியர்கள் கிளம்பிட்டாங்க, நம்ம ஆதரவா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தலைவர் பதவியில் தூக்கிடுவாங்க சொல்லிவிட்டு உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட மருத்துவ விடுபடுத்திக்கிட்டு ஓட்டம் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு யாருமே இன்னைக்கு சப்போர்ட்டா இல்லை. எல்லாரும் கைவிட்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காவல்துறையினர் மட்டும் திமுக ஆதரவா இருக்கின்றார்கள். அதன் மூலமாக பணம் விநியோகம் செய்யப்படுகிறது. மொத்தத்துல இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்பது ரிசல்ட்டா வந்திருக்கிறது. அதனால தேர்தல் ரிசல்ட் வெளியே வருவதற்கு முன்பாகவே வந்து ஏன் நாம தோல்வி அடைஞ்சோம், ஏன் மக்கள் செல்வாக்க நம்ம இழந்தோம், எங்க போனாலும் நம்ம ஆட்களை ஏன் விரட்டி அடிக்கிறாங்க, அப்பாவில் இருந்து இனிக்கோ இருதராஜ் வரைக்கும் சிறுபான்மையா இருக்கிறவங்களை விரட்டி அடிக்கின்றார்களே, கடந்த காலங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒன்றா இருக்குது, ஏன் விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு ஆராய்கின்றார்களாம். ஸோ எப்படியோ ஒன்று, தோல்வி என்பதை திமுகவே ஒத்துக்கிட்டு அதுக்கான காரணத்தை ஆராய்வது தவறு செய்யாததுக்கான காரணங்களாக அமையும். இப்போ தமிழகத்தில் அரசியல் கள நிலவரமானது திமுக எதிராக தான் இருக்கிறதா, திமுக உடனடியாக களத்தில் இறங்கி ஆராய்ந்திருக்கிறது. வாக்கு செலுத்துறதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்த்துருவாங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.